பிஸ்னஸ் ஜேர்னியில் நிறைய நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவோம். சம்டைம்ஸ் அது ஃபினான்ஸாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இல்லாமல் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னங்கிறது நம்மளால் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டக் ஆகாமல் ஒரு பேக் சீட் எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஹெல்ப் எடுக்கலாங்கிற ரிசோர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய ஓன் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தான் வந்து அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபினான்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ஏரியா சரியாகும். சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நம்ம பண்ணுற தப்பான ஒரு ப்ராடக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டை மாற்றுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கோ ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்கலாம். அவங்க அதை சொல்கிறத நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை ரிசோர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நல்ல ரிசோர்ஸ் நமக்கு வந்து அமைவாங்க. எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகும். நேச்சுரலாக நம்ம பிஸ்னஸில் க்ரோ ஆகிடலாம்.